ஐபிளாஸ் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி. புதிய திட்ட யோசனைகளுடன் பிளாஸ்டிக் தொழில் முயற்சியை கிக் ஸ்டார்ட் செய்யுங்கள். இந்தியா, சீனாவிலிருந்து 350க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 75க்கும் மேற்பட்ட இயந்திரங்களின் நேரடி டெமோக்கள். ஜூன் 14 முதல் 17 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனுமதி இலவசம். நீட் தேர்வு என்ற மோசடி என இந்தியாவே சொல்ல தொடங்கியுள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், அத்தேர்வுக்கு நிச்சயம் முடிவு கட்டுவோம் என்று சூளுரைத்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் பள்ளிக் கல்வித்துறையின் சார்பில் ஐம்பெரும் விழா நடைபெற்றது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தமிழ் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்தவர்களுக்கான பாராட்டு விழா, 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்குதல் உள்ளிட்ட 5 நிகழ்ச்சிகளை ஒன்றிணைத்து இந்த விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பாராட்டுச் சான்றிதழ்கள், தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினி உள்ளிட்டவற்றை வழங்கிய முதலமைச்சர் 500 திறன்மிகு வகுப்பறைகளையும் தொடக்கி வைத்தார். பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தமிழ் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு 10,000 ரூபாய் ரொக்க பரிசையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் மாதம் முதல் அமலுக்கு வரும் என்று அறிவித்தார். நிதி நெருக்கடிக்கு மத்தியிலும் பள்ளி கல்வித்துறையின் கீழ் திட்டங்கள் தொடங்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். என்னுடைய ஆசையெல்லாம் உலகத்தில் எந்த ஒரு மாணவர்களுக்கும் என்னுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் சவால் விடுகிற அளவுக்கு வளர்ந்திருக்கணும். அதுதான் என் கனவு. அதுக்காகத்தான் இந்த துறையில் நிறைய திட்டங்களை கொண்டு வரும். நிதி நெருக்கடி எத்தனை இருந்தாலும் கல்வித்துறையில நிறைய புது புது திட்டங்களை ஆரம்பிக்கிறோம்னா உங்களுக்காகத்தான். மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். பதிலுக்கு மாணவரான உங்களை நான் கேட்டுக்க ஒன்னே ஒண்ணுதான், படிங்க படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. நீட் தேர்வு ஒரு மோசடி என்ற முதலமைச்சர் ஸ்டாலின், அதற்கு ஒரு நாள் நிச்சயம் முடிவு கட்டுவோம் என்றும் சூளுரைத்தார். கல்விதான் உங்ககிட்ட இருந்து யாராலும் திருட முடியாத ஒரே சொத்து. ஆனா அதுல கூட மோசடிகளை செய்யறத நீட் போன்ற தேர்வு முறைகளை பார்க்கணும். அதனாலதான் அதை கடுமையாக எதிர்த்து வருகிறோம். நீட் போன்ற தேர்வுகள் மோசடியானவை என்று முதல்ல சொன்னது நம்முடைய தமிழ்நாடு தான். அதை இன்னைக்கு இந்தியாவே சொல்ல தொடங்கி இருக்கு. இந்த மோசடிக்கு நிச்சயம் ஒரு நாள் முடிவு கட்டுவோம். அது எங்க பொறுப்பு. படிக்காமலும் முன்னேறலாம் என சிலரை பார்த்து தவறான பாதையில் செல்லக்கூடாது எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் மாணவர்களை வலியுறுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜ்குமார். ஐபிளாஸ் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி. புதிய திட்ட யோசனைகளுடன் பிளாஸ்டிக் தொழில் முயற்சியை கிக் ஸ்டார்ட் செய்யுங்கள். இந்தியா, சீனாவிலிருந்து 350க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 75க்கும் மேற்பட்ட இயந்திரங்களின் நேரடி டெமோக்கள். ஜூன் 14 முதல் 17 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனுமதி இலவசம்.